ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரணவ்ஸ் டைரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்டன் சுக்கா. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல மட்டன் பீசஸ் போன்லெஸ் ஒரு 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. அதை நல்லா சின்ன சின்ன பீசஸாக வெட்டிக்கோங்க. நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. சுத்தம் பண்ண மட்டன் பீசஸை குக்கரில் போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் அன்றைக்கி மட்டன் குழம்பு செஞ்சதுனால நான் அதில் 2 உருளைக்கிழங்கையும் சேர்த்து போட்டுக்கிட்டேன். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளை போட்டுக்கோங்க. இப்போ தண்ணி இந்த கறி முங்குற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. உப்பு தேவையான அளவு. இப்போ குக்கரை மூடி ஒரு 8 விசில் வர வரைக்கும் வச்சுக்கலாம். இப்போ ஒரு சின்ன பாத்திரத்தில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த கறி வேகிறதுக்குள்ள நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் கசகசா, 15 சின்ன வெங்காயம், அதை நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 6 நம்பர் பூண்டு, இஞ்சி ஒரு துண்டு, இதெல்லாம் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போது இந்த கப்பில் நான் தேங்காய் எடுத்துக்கிறேன். 1 கப் ஃபுல்லாக. கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, ஒரு 2 தக்காளி முழுசாக போட்டுக்கோங்க. முழுசாக போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போது இதை ஆற வச்சு முதல்ல தேங்காய் இந்த கலவையை மட்டும் அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் நல்லா அரைப்பட்டதுக்கப்புறம் தக்காளியை போட்டு அரைங்க. இப்போது இந்த கலவை இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போது நம்ம வச்ச கறியில் விசில் வந்துடுச்சு. இது ஒரு 8 விசில் விட்டுருங்க. இன்னொரு பாத்திரத்தில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. அதில் கடுகு, உளுந்து, சோம்பு, பட்டை, கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ, அப்புறம் ஒரு 20 நம்பர் சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பொன்னிறமாக ஆகணும். இது எவ்வளோக்கு எவ்வளோ வெங்காயம் போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ மட்டன் கிரேவி நல்லா வரும். இது மட்டன் மசாலா 1 டேபிள் ஸ்பூன். இது குழம்பு மசால் பொடி, அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதில் நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். எல்லாமே போடணும்னு அவசியம் இல்லைங்க. நாங்கள் 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கோம். இப்போது மட்டன் வேக வச்ச தண்ணி அதை ஊற்றிக்கலாம். போட்டு நல்லா அந்த சைடில் இருக்க மசாலாலாம் இதில் கலக்கி விட்டுடுங்க. இப்போ கொஞ்சம் உப்பு தேவையானது போட்டுக்கலாம், இந்த கிரேவிக்கு தேவையானது. இப்படி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வெந்த மட்டனை போட்டுடுங்க.
இந்த மட்டன் வந்து இந்த கிரேவியோட கலக்கணும். அந்த அளவுக்கு இது வற்றணும். நல்லா வத்துற அளவுக்கு இதை வேக விடுங்க. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டுக்கலாம். இப்படி அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா லேசாக அடி பிடிக்கும். எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா வற்றணும். எவ்வளோக்கு எவ்வளோ எண்ணெய் பிரியுதோ அந்த அளவுக்கு அது நல்ல டேஸ்ட் இருக்கும், ரொம்ப சுவையாகவும் இருக்கும். இந்த அளவுக்கு இது எண்ணெய் பிரிஞ்சு அந்த மசாலா வந்து அந்த கறியோட ஒட்டி இருக்கணும். உங்களுக்கு இன்னும் ட்ரையாக வேணும்னா இன்னும் வற்ற விடலாம். அவ்வளோதாங்க, நம்ம சுவையான மட்டன் கிரேவி தயார். இப்போ நம்ம இதை சூடான சாப்பாடோட பரிமாறலாம். எங்கள் சேனலுக்கு நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். Thank you.